Hey guys, welcome to Yuva's Kitchen. இன்னைக்கு நம்ம Yuva's Kitchen சேனல்ல வந்து மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். சிம்பிளான மசாலா இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செய்யற மாதிரி ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மீன் குழம்பு பண்றதுக்கு நான் வந்து இந்தியன் சால்மன் எடுத்துர்க்கேன். எந்த ஃபிஷ்ஷா இருந்தாலும் சரி இதே மெத்தட் தான். சோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணில ஊற வச்சிருங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே வறுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல 2 டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்திக்கிறேன். மசாலா பொருட்களை சேர்த்தறபோது கேஸை வந்து லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. நான் இங்கே காரத்துக்காக 1 ல இருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். நீங்க வந்து இதுக்கு பதிலா வரமிளகாய் கூட நீங்க சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்து இதுல 2 டேபிள்ஸ்பூன் போல கொத்தமல்லி பவுடர் சேர்த்திக்கிறேன். முழு கொத்தமல்லியா கூட நீங்க சேர்த்திக்கலாம். பட் வறுக்கிற போது வந்து நல்லா வறுக்கணும். துருவின தேங்காயை ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து அதை சேர்த்திக்கிறேன். நாம சேர்த்தின தேங்காய் வந்து நல்லா வறுபடட்டும். அதோட கொத்தமல்லி பவுடரோட ராஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்தின கொத்தமல்லி அப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸர் ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸர் ஜார்ல அரைக்கிற போது கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து முழு கொத்தமல்லியை ஆட் பண்ணிருந்தீங்கன்னா தண்ணி சேர்த்தாம ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பல்ஸ் விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இத ஒரு பக்கமா வெச்சிட்டு நம்ம வந்து புளியை கரைச்சு எடுத்து வச்சிரலாம். புளியும் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ வந்து இதில இருந்து பல்ப் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வெறும் தண்ணி மட்டும் நம்ம வெச்சிருக்கலாம். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் மண்சட்டி எடுத்துர்க்கேன். எப்பவுமே வந்து நான்வெஜ்ஜோ இல்லைனா ஏதாவது குழம்பு செய்யற போது வந்து மண்சட்டி யூஸ் பண்ணுங்க. அப்ப வந்து அதோட டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் ஆயிருக்கும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு இதுல 2 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய்க்கு பதிலா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் போல கடுகு நான் சேர்த்திக்கிறேன். கடுகு பொரிஞ்சது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கிறேன். வெந்தயம் சேர்த்துற போது வந்து மீன் குழம்போட மனம் இன்னுமே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இங்கே ஒரு 10 ல இருந்து 20 பல் போல் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கோங்க. பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக வந்து 10 பல் போல் இருக்கும். அதையும் வந்து இந்த மாதிரி இடித்து நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திட்டு இது வந்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு இந்த ரெண்டுமே வந்து நல்லா பொன்னிறமா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு இந்த ரெண்டுமே நல்லா இப்போ வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை நம்ம சேர்த்திடலாம். பெரிய சைஸ் தக்காளியாக 1 எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்த்திக்கிறேன். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்திட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் இந்த ரெண்டுமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் 2 முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இங்கே முருங்கைக்காய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வந்து வேணும்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வந்து விட்டுறலாம். பட் முருங்கைக்காய் சேர்த்துற போது வந்து கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா மணமாக இருக்கும். கருவாட்டு குழம்பு வைக்கிற போது வந்து இந்த முருங்கைக்காய் சேர்த்துனீங்கன்னா அந்த கருவாட்டோட ஸ்மெல் இருக்காது, முருங்கைக்காயோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து முருங்கைக்காய் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் மீனோட ஸ்மெல் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்ச புளித்தண்ணியை சேர்த்திக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 1 ல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துனதும் குழம்பு வந்து நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து மிக்ஸர் ஜாரில் சேர்த்திட்டு அதை வந்து அலசி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சு வரப்போது லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். மீன் குழம்புக்கு வந்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தண்ணி தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திக்கிறேன்.
இந்த ஸ்டேஜில் வந்து குழம்போட உப்பு காரத்தை பார்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் பத்தலைன்னா வந்து ஒரு பச்சை மிளகாயோ இல்லை 2 பச்சை மிளகாயோ காரத்துக்கு தகுந்த மாதிரி கீரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வந்து கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சால்மன் மீனை சேர்த்திக்கலாம். மீனோட தலைப்பகுதி அப்புறம் வந்து வால் பகுதி மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். மீதி எல்லாத்தையும் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். மீனை நம்ம ஒன்ஸ் உள்ளே சேர்த்துனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கலரிட்டே இருக்கக்கூடாது. ஸோ குழம்புக்குள்ளே வந்து மீன் சேர்த்துனதும் இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுடலாம். மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் 5 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி 5 மினிட்ஸே ஓகேவாக இருக்கும். குழம்பு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து மீனை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்துன முருங்கைக்காய் அப்புறம் வந்து மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வேக விட்டோம்னா மீன் குழம்புலேருந்து மீன் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் குலையாமல் இருக்கிறதுக்காக இப்போவே வந்து கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சால்மன் மீன் குழம்போட நான் சால்மன் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வேணும்னா வந்து நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். கீழே வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனாக தந்திருக்கேன். உங்களுக்கு இந்த சால்மன் மீன் குழம்பு ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.